பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், இந்த காரியம் என்னை விட்டு விடுபடலையே, இந்த வியாதி என்னை விட்டு விடுபடலையே, என் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கலையே என்று எதிர்பார்ப்போடு வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஒரு அமைதியை தருவேன், சமாதானத்தின் தருவேன். அவர் வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு ஆறுதல் தேவன், சமாதானத்தின் தேவன், விடுதலை நாயகன், வெற்றி வேந்தன், அநேக வார்த்தை மூலிமா அநேக நாமத்தினாலே அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க சுகம், ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே விடுதலை, ஒரு வார்த்தை சொன்னால் அங்கே ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தேவன் உங்களை பார்த்து இங்கே சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் சுமக்காதீங்க, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஒரு சமாதானத்தை தரப்போகிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதீங்க, இயேசுவிடத்தில் வாங்க, உங்கள் பாரங்கள் தீரும், உங்கள் சுமைகள் தள்ளிவிட்டு போகும், விடுதலை உண்டாகும், கட்டுகள் உடைக்கப்படும், ஆசீர்வாதம் பெருகும். ஒவ்வொரு நாள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வருத்தப்படாதீங்க, இயேசு உங்களோடு இந்த வார்த்தை மூலமாக வந்து விட்டார், நீங்கள் சுமக்காதீங்க, நீ சுமக்க தேவையில்லை, நான் சுமந்து விட்டேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க. எந்த காரியமாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், பயப்படாத, எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், நீங்கள் கலங்கி தவிக்காது என்று உங்களை பார்த்து சொல்கிறாரு. பயப்படாதீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அன்போடு வாழுங்க, இயேசு உங்களுடைய ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ்.